மாநிலத்திற்கு முதலமைச்சர் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆந்திர மாநில முதலமைச்சர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு அண்ணன் வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த தாய்மார்களே இங்க வந்து கொண்டிருக்கிறார்கள். ஹலோ தாய்மார்கள் முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்கம்மா, முன்னாடி வாங்கம்மா. அம்மா இறக்கி விடுங்க, கீழே கவர இறக்கி விடுங்க, கவர நீ. ஹலோ கவர இறக்கி விடுங்க, ஆளு வரல, இறக்கி விடுங்க, கவர இறக்கி விடுங்க, கரெக்டா கவர இறக்கி விடுங்க, கவர இறக்கி விடுங்க. ஹலோ காவல்துறை கவர இறக்கி விடுங்க, ஆளு உள்ள விடுங்க. முன்னாடி வாங்கம்மா, முன்னாடி வாங்க. ప్రతిగడవానికే స్వాగతమంటోంది హలో హలో మనసు నువ్వే గెలవాలంటోంది హలో డ్రెస్సింగ్ హలో 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 வெற்றி வேட்பாளர் హలో 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 డ్రెస్సింగ్ హలో హలో ஹலோ ஹலோ வெற்றி வேட்பாளர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் ஆதரித்து ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இதோ தாமரை சின்னத்துக்கு வாக்கெட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திலே தாருங்கள் என்று இதோ வெற்றி வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருகாரம் கூப்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆந்திர மாநில முதலமைச்சர் அண்ணன் சந்திரபாபு நாயுடு அவர்களும் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பொன்னான வாக்குகளை ஹலோ ஹலோ அவர்கள் தான் வந்துவிட்டார்கள். இதோ உங்களிடம் வாக்கு கேட்டு வந்துவிட்டார்கள். இதோ தாமரை இருக்கக்கூடிய தாமரை தேசிய ஜனநாயக அந்த ட்ரோனை யாருப்பா கண்ட்ரோல் பண்ற? இறக்கி விடுங்கப்பா ட்ரோனை. வெற்றி வேட்பாளர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை வெற்றி வேட்பாளர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் ஆதரித்து ஆந்திர மாநில முதலமைச்சர் அண்ணன் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இதோ தாமரை சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்திருக்கிறார். வெற்றி சின்னமா தாமரைக்கு வாக்குகள் கேட்டு நம்முடைய நயினார் நாகேந்திரன் அவர்களை வெற்றி சின்னமாம் தாமரைக்கு வாக்குகள் கேட்டு ஆந்திராவுடைய முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் இதோ உங்களிடம் வாக்குகள் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். தாமரை சின்னத்திலே ஆதரவு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். வெற்றி சின்னமா தாமரைக்கு ஆதரவு கேட்டு வந்து சைட்ல போங்கப்பா, அப்படியே சைட்ல போய் வளர்ந்து. அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் முன்னாடி போலாம். அனைவருக்கும் வணக்கம். நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் அனைவரும் தாமரை சின்னத்துக்கு வாக்குகளை தாருங்கள் என்று கேட்டு ஆந்திர மாநிலத்தினுடைய முதலமைச்சர், ஆந்திர மாநிலத்தை செல்வம் செழிக்கும் பூமியாக மாற்றியவர், ஆந்திர மாநிலத்தின் மக்களால் தேவடுகாறு என்று அழைக்கப்படுகின்ற மாண்புமிகு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திரா, மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் இன்னைக்கு வாக்குகளை கேட்பதற்காக வருகின்றிருக்கிறார்கள். சாத்தூர் தொகுதி மக்களுடைய சார்பாகவும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாகவும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நடந்து முடிந்த தேர்தலில் தேர்தல் நாமினேஷன் ஆரம்பித்து இன்று வரையிலும் எனக்காக தோளோடு தோள் என்று உழைத்த தோழமை கட்சிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையிலான ரவிச்சந்திரன் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் தலைமையிலான மதிப்புக்குரிய தம்பி சந்தோஷ் அவர்கள், ஜி.கே. வாசன் அவருடைய தலைமையிலான கட்சி மற்றும் நீதி கட்சி, ஐக்கிய ஜனநாயக கட்சி ஆகிய அனைத்து கட்சிகளுடைய சார்பாகவும் உழைத்த ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள், நகர கழகத்தினுடைய செயலாளர்கள், அனைத்து ஒன்றிய பொறுப்பாளர்கள், அனைத்து கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் எனக்கு இத்தனை நாளும் ஆதரவு தந்து என்னோடு இரவு பகல் பாராமல் உழைத்த அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான தேர்தல். இந்த தேர்தல் இந்து சனாதன தர்மத்திற்கு
எதிராக இருக்கக்கூடியவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேர்தலாக இந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டிய தேர்தல், ஒரு குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டிய தேர்தல். இந்த தேர்தல் கஞ்சா இல்லாத தமிழகம், மக்கள் கண்ணீர் வடிக்காத தமிழகம். பெண்கள் கண்ணீர் வடிக்காத தமிழகத்தை உருவாக்கிட, அது மட்டுமல்ல அத்தனைக்கும் மேலாக இந்த சாத்தூர் தொகுதியில் குடிப்பதற்கு ஒரு இடத்தில் கூட தண்ணீர் இல்லை. ஆனால் எல்லா இடத்திலும் கழிவறை இல்லை, சாலைகள் இல்லை, பாலங்கள் இல்லை. மிகவும் பாதிக்கப்பட்ட தொகுதியாக இந்த தொகுதி பின்தங்கிய தொகுதியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதை மாற்றி அமைத்திட மாண்புமிகு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவருடைய தலைமையில், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலும், அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக வருவதற்கு, ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் அமைவதற்கு அனைவரும் ஆதரவு தர வேண்டும். நான் என்றென்றும் உங்களில் ஒருவன், உங்கள் வீட்டு பிள்ளைகளில் ஒருவராக இருந்து, உங்கள் சகோதரனாக இருந்து உங்களுக்காக உழைப்பேன். எனக்கு உத்தரவு தாருங்கள், தாமரை சின்னத்தில் உத்தரவு தாருங்கள், 4ஆம் நம்பர் பட்டனை அமைக்கி உத்தரவு தாருங்கள் என்று கேட்டு அனைத்து நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ராஜா, பாண்டுரங் உள்பட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து உங்களை எல்லாம் மீண்டும் சந்திக்க 2 தினங்கள் இருக்கிறது. 23ஆம் தேதி 4ஆம் நம்பர் பட்டனை அமைக்கி தாமரையில் வாக்குகள் தாருங்கள் என்று காலடி பாதம் தொட்டு கேட்டு, இப்பொழுது ஆந்திர மாநில மட்டுமல்ல, இந்திய தேசத்தின் நலனுக்காக, இந்திய திருநாட்டிற்காக எதையும் எதிர்பாராமல் பாரத நரேந்திர மோடிக்கு ஆதரவு கொடுத்த மாபெரும் தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள், அவருடைய தேசப்பற்று, அவருடைய நாட்டுப்பற்று இன்றைக்கு நம்ம எல்லாம் இன்னைக்கு தேசத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தேசத்தின் சார்பாகவும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் மீண்டும் ஒருமுறை நமது ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவருக்கு மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இப்பொழுது அவர்கள் உங்கள் மத்தியிலே வாக்குகளை சேகரிப்பார்கள். அனைவரும் அவர்களுக்கு கரகோஷம் கொடுத்து அவர்களை வரவேற்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். తమిళనాడు బీజేపీ ప్రెసిడెంట్ సత్తూరు ఎన్డీఏ క్యాండిడేట్ గౌరవనీయులు నైనార్ నాగేంద్ర గారు,